தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்ப எதுக்குடா இவ்வளவு அடிச்ச? மா நீ சும்மா இருமா. ஏய் யாரை கேட்ட இந்த பணத்தை எடுத்து கொடுத்த? உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. அந்த பணத்தை எதுக்காக உங்ககிட்ட கொடுத்தேன்னு உனக்கு தெரியும்ல? பெரிய வள்ளல் மாதிரி எடுத்து கொடுத்திருக்க. ஏய் இரு இரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப என்ன நடந்துச்சுன்னு அவளை கை நீட்டி அடிக்கிற? உங்களுக்கு எதுவும் தெரியாதுக்கா, நீங்க சும்மா இருங்க. ஏய் உன்னை தானே கேக்குறேன், எதுக்கு பணத்தை எடுத்து கொடுத்த? டேய் இப்ப இவ பணம் கொடுத்ததால என்னடா பிரச்சனை? இப்பதான் என்னாச்சு ஏதாச்சு நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மீறி அவ ஏன் பணம் கொடுத்தான்னு கேட்டு கை நீட்டி அடிச்சனா என்னடா அர்த்தம்? என்ன கேட்காம பணத்தை கொடுத்திருக்க கூடாதுன்னு அர்த்தம். டேய் அவ என்ன ரோட்ல போறவங்களுக்கா தூக்கி கொடுத்தா? உன் அண்ணனுக்கு தானடா கொடுத்தா? அதுக்கு போய் அடிப்பியா நீ? யாருக்கு கொடுத்தாங்கிறது இப்ப எனக்கு பிரச்சனை கிடையாது, எதுக்கு கொடுத்தாங்கிறது தான் இங்க பிரச்சனையே. அந்த பணத்தை எதுக்காக வச்சிருந்தேன்னு தெரியாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ இஷ்டத்துக்கு கொடுப்பாளா? ஏய் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்த? அத பத்திரமா வச்சிரு, நான் கேட்கும் போது கொடுக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ இந்த பணத்தை கொடுத்த? கொடுக்கும் போதாவது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? யாரை கேட்டு நீ உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டு இருக்க? டேய் அன்பு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. என்ன வேணா நடந்துக்கட்டும், அதுக்காக நீ அவளை கை நீட்டி அடிப்பியா? தப்புடா. வர வர இவனுக்கு திமிரு அதிகமாயிட்டே போகுது. போலீஸ் ஆயிட்டான்ல, அதான் யார பார்த்தாலும் கை நீட்டி அடிக்கணும்னு நினைக்கிறான். ஏண்டா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு உன் இஷ்டத்துக்கு பண்றியா? ஏய் நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. நீ நடந்துக்கிறது உனக்கே தப்புன்னு தோணலையா? அன்பிங்க பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா பேசு. அதென்ன கை நீட்டி அடிக்கிற பழக்கம்? அவளை அடிக்கிறதுக்காகவா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த? இல்ல பொண்டாட்டி ஆயிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், அவ எதுவும் கேட்க மாட்டான்னு சொல்லி கை நீட்டி அடிக்கிற. இது தப்பு அன்பு. காசு இல்லாம எல்லாரும் என்ன பண்றது நின்னுட்டு இருக்கும் போது தாண்டா அவ பணம் கொடுத்தா, அதுக்கு போய் அவளை அடிச்சிட்ட. பாத்தியா ஷாலினி, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நீ பணம் கொடுக்கும் போதே வேண்டான்னு சொன்னோம். இப்ப பாத்தியா இவன் எப்படி நடந்துக்கிறான்னு? கேவலம் பணத்துக்காக கட்டின பொண்டாட்டியே கை நீட்டி அடிக்கிறல்ல நீ? என்னது கேவலம் பணத்துக்காகவா? ஏன் பேச மாட்டீங்க? அந்த பணத்தை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நேரங்காலம் பார்க்காம வெயில் மலன்னு பார்க்காம கால் கடக்க நிக்கிறதோட கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? அவ அசால்ட்டா தூக்கி கொடுத்துட்டா, நீங்களும் வாங்கி ஈஸியா செலவு பண்ணிட்டீங்க. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போது? செலவு பண்றது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம். என்ன இப்படி பேசுறான்? ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் பணத்தை ஏன் கொடுத்தான்னு கேட்டா ஆளாளுக்கு நான் தப்பு பண்ண மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? இப்ப தெரியுதா கையில இவனை பத்தி? இவன் எப்ப எப்படி வேணாலும் மாறுவான்னு நான் காலையில தானே சொன்னேன், நீதான் கேக்கல. இவன் எப்படி பேசுறான பாத்தியா? நீதான் சின்ன பையன், புரியாம பேசிட்டு இருக்கான். பக்குவம் வந்தா புரிஞ்சுப்பான்னு சொன்னீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாரு. நாம அங்க என்ன பிரச்சனையில இருந்தோங்கிறது இவனுக்கு பெருசு இல்ல, அதெல்லாம் இவன் புரிஞ்சுக்காம பணம் பணம்னே பேசிட்டு இருக்கான். அப்ப இவன் மனசுல நம்மள எந்த அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்கான் பாத்தியா? ஏண்டா உன் பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டோன்னு இந்த பேச்சு பேசுறியே, அப்ப உனக்கு பணம் தான் முக்கியம். இந்த குடும்பமோ இந்த குடும்பத்துல இருக்கிற யாரும் உனக்கு முக்கியம் இல்லல்ல? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. என்ன அப்படி எல்லாத்தையும் ஏன் பக்கம் திருப்பி விடுற? எல்லாம் இவ்வளவு சொல்லணும். நீ ஒழுங்கா இருந்திருந்தா இவங்க கேள்வி கேட்டிருப்பாங்களா? டேய் சும்மா நிறுத்துறா. ஏதோ பெரிய கொலகுத்தம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா அந்த பொண்ணு யாரா? இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அவளுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையடா. இன்னைக்கு அவ பணம் கொடுக்கலனா நாங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னு இருப்போம். அத சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நாங்க அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு காசு தான் முக்கியம், அவ்வளவுதானே? ஆமா அப்படிதான்.
பணம் இல்லைன்னா ட்ரெஸ் எடுக்காம வந்திருக்கணும். அதை விட்டுட்டு பணம் இல்லையா இவகிட்ட காசு வாங்குனாங்களா செலவு பண்ணாங்களா? அன்பு, இப்படி எல்லாம் பேசாத. இப்ப என்னடா, பணம் தான் உனக்கு பிரச்சனையா? அக்கா என்னக்கா சும்மா பணம் தான் ஈஸியா கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க எல்லார்கிட்டயும் அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா? கொஞ்சமாவது எதுக்கு செலவு பண்ற, ஏன் செலவு பண்றன்னு யோசிக்க வேண்டாம்? கையல், அவன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. அவன் புத்தி மழுங்கிடுச்சு. காசு மேல ஆசை வந்துருச்சு. அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டா ஏன் பணத்தை கொடுத்தன்னு ஷாலினிய மட்டும் இல்ல, ஏன் பணத்தை வாங்குனீங்கன்னு நம்மள கூட அடிக்க கை ஓங்குவான் அவன். அம்மா, கொஞ்சம் கூட குடும்பத்து மேல அக்கறை இல்லாம, கூட பிறந்தவங்க மேல அக்கறை இல்லாம, ஏன் கட்டின பொண்டாட்டி மேல கூட அக்கறை இல்லாம நம்ம எல்லார் முன்னாடி அவளை கை நீட்டி அடிக்கிறான். அத பாத்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமாடா? ஆமா, எனக்கு யார் மேலயும் அக்கறை கிடையாது. ஏய், உங்களுக்கு தான் அக்கறையும் பாசமும் அதிகமா இருக்கு. அந்த அக்கறையை காட்டுறதுக்கு தான் 28,000க்கு புடவையும் வேஷ்டி சட்டையும் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இத பாருடா, ஏதோ புதுசா ஷாலினி மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்க. எப்போ இந்த அக்கறை வந்துச்சு? இவ்வளவு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து வராத அக்கறை இப்ப பணம் கொடுத்த உடனே அப்படியே வந்துருச்சோ? அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்க. அன்பு, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏய், எந்த பிரச்சனையும் எதோட சம்பந்தப்படுத்தி பேசுற? நான் உண்மையதாக்கா சொல்றேன். இவங்க என்னைக்கு இவ்வளவு மருமகளை ஏத்துக்கிட்டாங்க? அவங்க விருப்பத்துக்கு மாற கல்யாணம் பண்ணி வந்துட்டோன்னு அவளை ஒதுக்கி தானே வச்சிருந்தாங்க. இப்ப மட்டும் அடிச்சதும் அப்படியே துடிக்கிறாங்க. ஆமாண்டா, எனக்கு இவ மேல அக்கறை இல்லாமதான் இத்தனை நாளா நான் இவளை பாத்துட்டு இருந்தேன். என்னமோ காசு கொடுத்ததாலதான் இவ மேல பாசம் காட்டுறோன்னு வாய் கூசாம பேசுற. இத்தனை வருஷமா நீ சம்பாதிச்சு கொடுத்துதான் நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருந்தானா? இத்தனை நாளா கையல் மட்டும்தான் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை பாத்துட்டு இருந்தா. அப்ப நீ ஏன் வேலைக்கு போல, பணம் ஏன் கொடுக்கலன்னு நான் உனக்கு கேட்டிருக்கேனா? நீ ஒரு மாசம் வேலை பார்த்துட்டு என்னமோ காலம் பூரா வேலை பார்த்து இந்த குடும்பத்தையே பாத்துக்கிட்ட மாதிரியும், நாங்க என்னமோ உனக்கு எதுவுமே செய்யாத மாதிரியும் பேசிட்டு இருக்க. ஒரு மாசம் சம்பளம் வாங்கினியே, எவ்வளவுடா கொடுத்த? 3000 ரூபாய் கொடுத்த. அதுக்கு எவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க நீ? ஆமா, அவகிட்ட கொடுத்து வச்சிருந்த காசையே தூக்கி தாம் தும்னு செலவு பண்ணிருக்கீங்க. மொத்த பணத்தையும் கொடுத்திருந்தா அவ்வளவுதான். அப்புறம் என்ன சொன்னீங்க? 3000 தான் கொடுத்தனா? அதான் இவகிட்ட கொடுத்த பணத்தையும் சேர்த்து செலவு பண்ணிட்டீங்களே. அப்புறம் என்ன கணக்கு 3000 ரூபாய்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு மீதி பணத்தை இவகிட்ட கொடுத்தேன். இப்பதானே தெரியுது அந்த பணத்தையும் நானே வச்சிருக்கணும்.